திருப்பூர் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளிக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் அங்கு இருந்த பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியிருப்பது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட ராக்கியாபாளையத்தில் இருக்கின்ற அரசு உயர்நிலைப் பள்ளியில் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் சலூன் கடை முடியை பள்ளியின் நுழைவு வாயிலில் வீசியதுடன் மேஜைகள், புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தி சென்றுள்ளனர். அடிக்கடி நடக்கும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் பொம்மை முதல்வர் ஆட்சியில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்ட வழக்கில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட நபரை தேடும் பணி நடந்து வருகிறது. சென்னை விமான நிலையத்தில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 167 கோடி ரூபாய் மதிப்புடைய 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்டன. சுங்க சோதனை இல்லாமல் தங்கம் கடத்தப்பட்டதை அறிந்த ஏர் இன்டெலிஜென்ட் அதிகாரிகள் 9 பேரை கைது செய்தனர். இதில் 7 பேர் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் யூடியூபர் ஷபீர் அலி, இலங்கை கடத்தல் பயணிகள் ஆகிய 2 மீது காஃபி போசா சட்டம் பாய்ந்தது. மேலும் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டுவிட்டு தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளிகளை கைது செய்தால் பல உண்மைகள் வெளிவரும் என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. தூத்துக்குடி அருகே தருவை குளத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 22 பேரையும் அவர்களது 2 விசைப்படகுகளையும் மீட்டு தரக்கோரி மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உண்ணாவிரத போராட்டம், மீனவர்கள் வேலைநிறுத்தம் மற்றும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இலங்கை கடல் பகுதியில் நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி கடந்த மாதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மீனவர்களில் 12 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் சுமார் 5 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இதை கட்ட தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை கூடுதலாக அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதைத் தொடர்ந்து கைதான 22 மீனவர்கள் மற்றும் 2 விசைப்படகுகளையும் எவ்வித அபராத தொகையும் இல்லாமல் மீட்க வலியுறுத்தி தருவைகுளம் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் மீனவ கிராமங்களில் கடைகள் அடைக்கப்பட்டும் நாட்டுப்படகு மீனவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கடலுக்கு செல்லாமலும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 22 பேர் 2 படகையும் சீக்கிரம் மீட்டுத்தாங்க. என்னது கவர்மெண்ட் தான் செயல்படணுங்காங்க, ஒரு ஆட்சி எங்களுக்கு செயல்பட மாட்டுக்கு. எங்கே போய் எங்களுக்கு முறையிடன்னு தெரியலை. உண்ணாவிரத போராட்டமும் மூலமாக சொல்லுதோம், எங்கள் பிள்ளைகளை மீட்டு தாங்க. 1 கோடியே ஒரு 5 பைசானாலும் கட்ட முடியாது எங்களால். பிள்ளைகளை மீட்டு கொடுங்க, தயவு செய்து பிள்ளைகளை மீட்டு கொடுங்க. எங்கள் போட்டு 5ஆம் தேதி பிடிச்சாங்க. ஒரு இதுவுமே எங்களுக்கு இன்னும் எடுக்கலை. 55 நாள் ஆகிட்டு. இந்த இது பண்ணதும் இப்போ அந்த போராட்டம் பண்ணையும் விட மாட்டேக்காங்க. என்ன பண்ணு தெரில. கஷ்டப்பட்ட குடும்பம், 22 குடும்பத்துக்கும் என்ன பதில் சொல்லணும்னு தெரில. கஷ்டமாக இருக்குது. 2 தம்பி, 2 சின்ன பையன் தான் வச்சுருக்கேன். சொந்தம் சொல்லி ஒன்றும் இல்லை, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். சொந்தம் இதை போட்டு தான் இப்போ ஃபஸ்ட் டைம் வச்சோம். அதுக்கு முன்னே இப்படி ஆகிட்டு வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களோட 22 மீனவர்களையும் 2 விசைப்படகுகளையும் எங்களுக்கு தயவு செஞ்சு மீட்டு தாங்க. ஏன்னா எல்லோரும் 35 நாளுங்கும் போது எங்களுக்கு கடலுக்கு போனதுலேருந்து 2 மாதம் தாண்டிட்டு எங்களோட குடும்பத்தோட ஸ்டேட்மெண்ட் காட்டிங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க, இல்லைன்னு சொன்னால் வயசானவங்க தான் இருக்காங்க. இவ்வளோ கோடிக்கணக்கில் ரூபாயை கட்டி எடுக்கிற நிலமையில நாங்கள் இல்லை. முடிஞ்சால் மத்திய மாநில அரசுகள் நீங்கள் எங்களுக்கு மீட்டு தாங்க. அப்படி இல்லையா இத்தனை குடும்பங்களும் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லி அழிகிறதுக்கு நீங்கள் தான் காரணம்.